அர்ஜுனும் பரமனும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பரமன் கேக்குறாரு, கல்கண்டு சாப்பிட்டு ஒன்னும் ஆகலையே மாப்பிள்ள உனக்கு? என் பிளானே இதான் மாமா, கல்கண்டுல ஒண்ணுமே இல்ல. ஏதாவது கலந்தோம்னா நம்ம ஜெயிலுக்கு தான் மாமா போனோம். எனக்கு என்ன தேவையா இவளுக்கு கலந்து கொடுக்கணும்னு? பரமன் சொல்றாரு, உன்னை உள்ள தள்ளுறதுக்கு தமிழும் நமச்சியும் பிளான் பண்ணாங்க மாப்பிள்ள. அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா, நான் பாத்துக்கிறேன் விடுங்க. வண்டிய பரமன் நிப்பாட்டிட்டு கிட்ட சொல்றாரு, ஒருவேளை கலிவர்தன் உண்மைய சொல்லிட்டா என்ன மாப்பிள்ள பண்ணுவ? அம்மா என் பேரை சொல்ல மாட்டான், அப்ப நான் என் பேரை சொல்லுவானோ? அப்ப நான் என்ன மாப்பிள்ள பண்ணுவ? ஜெயிலுக்கு தான் மாமா போனோம். அம்மா எனக்காண்டி நீ பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவேன். என்ன மொத்தமா உட்கார வச்சுட்டு நீ வெளியே இருப்ப, அதானே உன் பிளானு? எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். என்ன தெரியும் மாமா? அன்னைக்கு நீயும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். நீ சொன்னிய மாப்பிள்ள கலிவர்தன் சொன்னா என் பேரை தான் சொல்லுவான்னு. எனக்காண்டி கொஞ்ச நாள் நீங்க ஜெயில இருந்துட்டு வர மாட்டீங்களா மாமா? உங்க அக்கா புருஷன்னு நீ நினைச்சே பாக்கலையே மாப்பிள்ள, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. வெளியே இருந்து என்ன மாமா கிழிச்சிட்டீங்க? ஏன் மாப்பிள்ள சொல்ல மாட்ட? அக்காண்டி நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன்ல மாப்பிள்ள. என்ன மாமா வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது? அர்ஜுன் அப்படிதான்டா பேசுவேன். அக்கா புருஷன்னு பாக்காம என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நீ ட்ரை பண்ற. நான் என்ன சிரிச்சா பேசிக்கிட்டு இருக்க முடியும் உங்ககிட்ட? ஆமா, நான் வெளியே இருந்தா தானே உங்களை பெயில்ல எடுக்க முடியும். நானும் உள்ள போயிட்டா சொத்தெல்லாம் நம்ம கை விட்டு போயிரும்ல. டேய் கையேறா, நடிப்பெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்க அர்ஜுன். நீ யார்கிட்ட எப்படி நடிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா நான் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன், வந்து வண்டி எடுங்க. அர்ஜுன வந்து பதில சொல்லிட்டு போ. என்ன மாமா உங்களுக்கு சொல்லணும்? கலிவர்தன் என் பேரை சொல்லக்கூடாது, செஞ்சுட்டு போடா அர்ஜுன். அப்படிலாம் செய்ய முடியாது மாமா. நம்ம கை மீறி போச்சுன்னா மாமா நீ தான் உள்ள போகணும், ஒன்னும் பண்ண முடியாது. ஜெயிலுக்கு போனா சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியாடா? அர்ஜுன் உன் பேரை தான் சொல்லுவேன், போலீஸ் கிட்ட கிடையாது, ராகினி கிட்டையும் சொல்லுவேன். இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா தில்லாலங்கடி வேலையும் நான் சொல்லுவேன். அர்ஜுன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மாமாவை. இந்த அக்கா லைஃபுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். இல்லாட்டி எனக்கு எதிரா செயல்பட்டேன்னா உன்னை கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு பரமனை பார்த்து சொல்றாங்க. இப்படி ஜெயிலுக்கு போகணும்னு வந்துச்சுன்னா ஒழுங்கா ஜெயிலுக்கு போயிரு எல்லாம் ஒத்துக்கிட்டு. இல்லாட்டி ஆயுசுக்கும் உன்னை உள்ள வைக்கிற மாதிரி நானே பிளான் பண்ணிடுவேன். பரமன் அர்ஜுன கட்டையால அடிக்கிறாரு. நீ சொல்றது கரெக்டு தான் மாப்பிள்ள, லைஃப்ல ஒரு விஷயம் கிடைக்கணும்னா ஒரு விலைய கொடுத்துதான் ஆகணும் சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறாரு அர்ஜுன. கார்ல உட்கார வைக்கிறாரு அர்ஜுன. அப்ப ஒரு ஐடியா தோணுது, தமிழை மாட்டி விட்டுறலாமான்னு பரமனுக்கு. கார்ல ஏத்திட்டு பரமன் வண்டியை ஓட்டிட்டு போறாரு. ராகினியோட ஆஸ்பத்திரிக்கு அர்ஜுனை கூட்டிட்டு வர்றாரு பரமன். ராகினி வந்து ட்ரீட்மெண்ட்டா பண்றாங்க அர்ஜுனுக்கு. ஆச்சுன்னு ராகினி பரமனை கேக்குறாங்க. மயக்கம் வருதுன்னு சொன்னா அப்படியே மயங்கி விழுந்துட்டாமா கார்ல, அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் அடிச்சதுனால மாப்பிள்ளைக்கு தலையில அடிபட்டிருக்கு போல இருக்கு. மாப்பிள்ள கோயில்ல இருந்து வந்த உடனே தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். உயிர் இருக்குன்னு ராகினி சொல்றாங்க. பரமன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவன் உயிரோட இருந்தா நம்மள சாவடிச்சிருவானே. கோதையோட வீட்டுல நடந்ததெல்லாம் தமிழ் சொல்றாரு, எல்லாரும் கேக்குறாங்க. அம்மச்சிக்கு கால் வருது. அர்ஜுன் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. சொல்றாரு, கோயில்ல இருக்கப்ப நல்லா தானே இருந்தான், ஆஸ்பத்திரியில இப்ப அர்ஜுன் இருக்கானா அப்படின்னு நமச்சி சொல்றாரு. தமிழ் சொல்றாரு, நான் அர்ஜுனை அடிச்சதுனால எதுவும் ஆகல, வேற என்னமோ நடந்திருக்கு. அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் வந்து அழுகுறாங்க. ராகினி வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. எந்த ஒரு அசைவும் இல்ல, இது ஷூரா ஒரு கோமாதான்னு ராகினி கிட்ட சொல்றாரு அந்த டாக்டர். ராகினி கேக்குறாங்க அந்த டாக்டர் கிட்ட, எப்ப சரியாகும் சார்? அதுக்கு எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கணும், சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அப்பதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. செக் பண்ண முடியும், உடனே நினைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர் சொல்றாரு, நீங்க பேசுங்க அவர்கிட்ட, நீங்க பேச பேச அவருக்கு நினைவுகள் வரும். 1 வருஷமும் ஆகலாம், 2 மாசமும் ஆகலாம். டெஸ்டும் எடுத்த பிறகு சொல்லு, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த டாக்டர். நாளை சந்திக்கலாம். இன்று பிரான்சின் நாணயம் யூரோ. நாளை பார்க்கலாம்.